1990ல சின்ராசுக்கு 21 வயசு இருக்கும். திருநெல்வேலி பக்கத்துல அம்பா சமுத்திரத்துல பிறந்து வளர்ந்த அவனுக்கு சொந்த ஊர்லயே ஒரு தொழில் பண்ணணும்னு ஆசை. என்ன பண்ணலான்னு யோசிச்சான். ஊர் முழுக்க ஒளியும் பார்த்துக்கிட்டு இருந்த மக்களுக்கு புது படம் பார்க்க விசிடிய வாடகை கொடுக்கிற தொழிலை ஆரம்பிச்சான். திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி கேபிள் டிவி அறிமுகமாச்சு. உடனே அந்த வாய்ப்பை சின்ராசு நல்லா புடிச்சுக்கிட்டான். ஆபீஸ போட்டான், கொடைய வச்சான், கேபிள் டிவி ஆபரேட்டரா மாறிட்டான். சின்ராசுக்கு டிமாண்ட் அதிகமாச்சு. அண்ணே, எங்க தெருவுக்கு எப்போ வருவீங்க, எப்போ கனெக்ஷன் கொடுப்பீங்க, ஊரே அவன் பின்னால வந்துச்சு. அப்பெல்லாம் சின்ராசுவை கையில பிடிக்க முடியாது. முதல்ல ஒரு சேனல் கொடுத்த சின்ராசு அப்புறம் 5, 10, 50 ஏன் 100க்கும் மேல சேனலை கொடுக்க ஆரம்பிச்சான். மாசம் வருமானம் வந்துச்சு. வசதி பெருக கல்யாணம், குழந்தை, வீடுன்னு செட்டில் ஆனான். ஊர்ல யாருக்கு கேபிள் கனெக்ஷன் கொடுக்கணும், எந்த படம் போடணும், எந்த சேனல் இருக்கணும், எந்த சேனல் இருக்கக்கூடாது, எல்லாம் சின்ராசு கையில தான் இருந்துச்சு. எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு 2004 வரைக்கும். திடீர்னு ஊர்ல ஒருத்தன் எனக்கு கேபிள் டிவி வேண்டான்னு சொல்லிட்டு வீட்லயே ஒரு சின்ன கொடைய வச்சு டிடிஹெச்ல சேனலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அப்பதான் சின்ராசுக்கு சின்னதா ஒரு ஜெர்க் அடிச்சது. ஒருத்தன் 4 மாற 4 100 மாறி சின்ராசு 40% கஸ்டமர்ஸை இழந்துட்டான். கொஞ்சம் பேர் தானே போயிருக்காங்க, மீதி எல்லாம் நம்ம கிட்ட தானே இருக்காங்கன்னு அசால்ட்டா இருந்தான் சின்ராசு. அப்புறம் செட்டாப் பாக்ஸை வச்சு 500க்கும் மேல சேனல்ஸ் மற்றும் ஹெச்டி சேனல்ஸ்னு கொடுத்து டிடிஹெச்சுக்கு டஃப் கொடுத்தான் சின்ராசு. அப்படியே குத்து மதிப்பா டாக்ஸ் கட்டிக்கிட்டு இருந்த சின்ராசின் வருமானம் எம்எஸ்ஓ மூலம் கணக்கிடப்பட்டுச்சு. காலம் மாற இன்டர்நெட்டோட பயன்பாடும் மக்கள் மத்தியில அதிகரிச்சது. கேபிள் டிவில படம் பார்த்த மக்கள் மொபைல், லேப்டாப்பை வச்சு அமேசான், நெட்ஃபிளிக்ஸ், யூடியூப்ல பார்க்க ஆரம்பிச்சாங்க. பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள் ஆஃபர் விலையில இன்டர்நெட் கனெக்ஷனை வீடு வீடா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. டிடிஹெச்ல மிஞ்சின சின்ராசின் சாம்ராஜ்யம் கொஞ்சம் கொஞ்சமா கார்ப்பரேட் கம்பெனிகளால சரிய ஆரம்பிச்சது. இது சின்ராசுக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா லோக்கல் கேபிள் டிவி ஆபரேட்டர்களோட சாம்ராஜ்யமும் சரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பெரிய கார்ப்பரேட் ஆயிரக்கணக்கான கோடிகள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம தெருக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே தொழில்நுட்ப எல்லையை அடைந்த கேபிள் மற்றும் டிடிஹெச் ஆபரேட்டர்களிடம் என்ன தொழில்நுட்பம் இருக்கு? இப்படியே போனா அவங்க வருமானம் என்னவாகும்? 30 வருஷமா கட்டி வச்சிருந்த சாம்ராஜ்யம் என்னவாகும்? கவலை வேண்டாம், கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் அடுத்த கட்ட தொழில்நுட்பத்தை அடைய வந்துருச்சு. வயர்ட் என்டர்டைன்மெண்டோட ஹைபிரிட் டிவி கனெக்ஷன். இதுதான் இந்தியாவோட முதல் 4K HEVC நெட்வொர்க். இதுல வைஃபை ரவுட்டர், 4K வீடியோ, OTT ஆப்ஸ், ஸ்மார்ட் ஹோம், லேண்ட்லைன் கனெக்ஷன், இன்டர்நெட், கேபிள் டிவி எல்லாம் இருக்கு. இனிமே உங்க வாடிக்கையாளர்கள் ஒவ்வொன்றுக்கும் அதிகமா செலவு செய்ய தேவையில்லை. மாசம் 499 ரூபாய் தான் எல்லாம் சேர்த்து. கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல எல்லா வீட்லயும் ஸ்மார்ட் டிவி இல்லையேன்னு நீங்க சொல்லலாம். அட, இந்த வி பாக்ஸ் எல்லா டிவியையும் ஸ்மார்ட் டிவியா மாத்திரும். இதுல இருக்கிற OTTங்கிற இணையதள சினிமா திரை மூலம் புது படங்களை உங்க வாடிக்கையாளர்கள் வீட்டிலேயே பார்க்கலாம். இதுக்கு நீங்க இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிற இன்டர்நெட் பிசினஸ் மாதிரி அதிக தொழில்நுட்ப கருவிகள், அதிக சம்பள ஆட்கள் தேவையில்லை. உங்க எல்லாராலையும் ஏன் ஒரு கேபிளை இணைக்க தெரிஞ்ச சாதாரண பையன் போதும் வி பாக்ஸை இன்ஸ்டால் பண்ண. இதனால நீங்க நிறைய பணத்தை சேமிக்கலாம். அப்புறம் என்ன, சரிஞ்ச சாம்ராஜ்யத்தை மீட்டர்லாம் நம்ம வி பாக்ஸை வச்சு. வயர்ட் என்டர்டைன்மெண்ட், we are here. நாளைய தொழில்நுட்பத்துக்கான இன்றைய தொடக்கம்.